ஹலோ ஆல், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது யூனிட் 2ல இருக்க த சேரோட என்சிஆர்டி சொல்யூஷன் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வீடியோவோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் அப்லோட் பண்ணியாச்சு. இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோ போய் பாருங்கள். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? லெட் us do this activities before we read. Write 2 words that come to your mind when you think of friendship. ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி நீங்கள் நினைக்கும் போது உங்களுக்கு மைண்டில் வர 2 words சொல்லுங்கள் பார்க்கலாம். எனக்கு வர்றது பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் லாயல் அண்ட் கேரிங். லாயலோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப உண்மையாக இருப்பாங்க. கேரிங்னா என் ஃப்ரெண்ட்ஸ் என் மேலே அன்பாக இருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், நான் ஃபைண்ட் சம் மோர் வேர்ட்ஸ் தட் ஆர் ரிலேட்டட் டு ஃப்ரெண்ட்ஷிப். ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ரிலேட்டடாக இந்த பாக்ஸில் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஃப்ரம் த கிரிட் கிவன் below you can search horizontally or vertically. ஸோ நம்ம ஹாரிசான்டலாகவும் கண்டுபிடிக்கலாம், நெக்ஸ்ட் வேர்ட்டிக்கலாகவும் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? தேர் ஆர் 8 வேர்ட்ஸ். ஸோ டோட்டலாக 8 வேர்ட்ஸ் இருக்குது. ஒன் வேர்ட் ஹேஸ் பீன் மார்க்ட் ஆஸ் அன் எக்ஸாம்பிள். ஸோ ஒன் வேர்ட் நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்காங்க, இங்கே தெரியுதா? ஹெல்ப்ஃபுல் மார்க் பண்ணியிருக்காங்கல்ல. The first letter of each word has been given in bold. So first letter எல்லாம் போல்டில் கொடுத்துருக்காங்க, நம்ம கண்டுபிடிக்கணும். வாங்க நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆன்சர் பாருங்க, எல் வந்து போல்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஃப்டர், இதுதான் ஃபர்ஸ்ட் ஆன்சர், சிரிக்கிறது. நெக்ஸ்ட் ஹெல்ப்ஃபுல், ஆல்ரெடி அவங்களே மார்க் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5th லைனில் ஹோப். நெக்ஸ்ட் 7th லைனில் லாயல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10th லைனில் லவ்விங். அதுக்கப்புறம் எங்கே பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 8th லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட். நெக்ஸ்ட் 9 10 11 லாஸ்ட் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட். இந்த ஆன்சர் எல்லாம் உங்கள் புக்கில் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க. fill in the blanks to complete the words which mean the same as friend or friends. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்போம் இந்த டேர்ம். நம்ம வந்து அதுக்கு மற்ற மீனிங்கும் இருக்குது, நம்ம என்னன்னு பார்க்கலாமா? ஸோ இதோட சேம் மீனிங் கொடுக்குற மற்ற வேர்ட்ஸும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள், அ பர்சன் வித் ஹோம் யூ டூ ஆக்டிவிட்டீஸ் டுகெதர். நீங்கள் யாரோட நீங்கள் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுவீங்க? உங்கள் ஸ்கூலில் வந்து உங்கள் பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா பார்ட்னராக இருக்கலாம். PARTNER, பார்ட்னர். நெக்ஸ்ட் இன்ஃபார்மல் வேர்ட் ஃபார் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஃபார்மலான வேர்ட். நம்ம ஃப்ரெண்ட்ஸை வந்து ரொம்ப இன்ஃபார்மலாக எப்படி கூப்பிடுவோம்? பட்டீஸ்ன்னு கூப்பிடுவோம். BUDDIES, பட்டீஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், a person who you spend a lot of time with. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு தானே நீங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அவங்களுக்கு இன்னொரு பேர் என்ன? கம்பானியன். COMPANION, கம்பானியன். நெக்ஸ்ட் பாருங்கள், சில்ட்ரன் ஹூ ஆர் இன் த சேம் கிளாஸ் அஸ் யூ அட் ஸ்கூல். ஸோ நீங்கள் சேம் கிளாஸில் இருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கிளாஸ்மேட்ஸ் எல்லாரோட. ஸோ அவங்கள என்ன சொல்லுவோம்? நம்மளோட கிளாஸ்மேட்ஸ்ன்னு சொல்லுவோம். CLASSMATES, கிளாஸ்மேட்ஸ். ஸோ இது முடிச்சுட்டு நெக்ஸ்ட் போகலாமா? தெர் ஆர் ஸோ மெனி வேர்ட்ஸ் ஃபார் அ ஃப்ரெண்ட். ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய வேர்டு இருக்குது எல்லா லாங்குவேஜ்லேயும். ஸோ உங்கள் ஃப்ரெண்டை நீங்கள் எப்படி கூப்பிடுவீங்க? உங்களோட ஓன் லாங்குவேஜில். சப்போஸ் உங்கள் ஓன் லாங்குவேஜ் தமிழாக இருந்துச்சுன்னா நம்ம என்னென்னு கூப்பிடுவோம்? நண்பன். ஐ கால் அ ஃப்ரெண்ட் நண்பன் இன் தமிழ்னு கூப்பிடுவோம். ஹிந்தியில் தோஸ்துன்னு கூப்பிடுவோம். அது மாதிரி உங்கள் லாங்குவேஜில் என்ன கூப்பிடுவீங்கன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பாருங்கள், லெட் அஸ் டிஸ்கஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். மரியோ வாஸ் வெரி ப்ரவுட் ஆஃப் ஹேவிங் ஸோ மெனி ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டேட் வெதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, மரியோவுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்குன்னு ரொம்ப பெருமையாக தானே சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், வாட் டிட் த கிராண்ட் ஃபாதர் டேக் ஃப்ரம் த அட்டிக். ஸோ அந்த கிராண்ட் ஃபாதர் தாத்தா என்ன மாடியிலேருந்து எடுத்துகிட்டு வந்தார்? அட்டிக்னா என்ன? ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், மாடியில் இருக்கிறது. என்ன கொண்டு வந்தார்? த கிராண்ட் ஃபாதர் brought down a special chair from the attic that was invisible. ஒரு ஸ்பெஷல் சேரை கொண்டு வந்தார் அட்டிக்லேருந்து, ஆனால் அதை நம்மளால் பார்க்க முடியாது, இன்விசிபிள். வில் மரியோ ஃபேஸ் எனி சேலஞ்சஸ். மரியோ வந்து ஏதாச்சும் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுவாரா? Yes, Mario will have a hard time trying to sit on the invisible chair. ஸோ மரியோ வந்து அந்த சேரில் வந்து உட்கார்றது வந்து ரொம்பவே ட்ரை பண்ணுவார், ஆனால் அது வந்து இன்விசிபிளாக இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், 4th கொஷின். வில் மரியோ பி ஏபிள் டு யூஸ் த மேஜிக். மரியோவால் அந்த மேஜிக் யூஸ் பண்ண முடியுமா? மரியோ கேன் ஒன்லி யூஸ் த மேஜிக் இஃப் ஹி மெசேஜஸ் டு சிட் ப்ராப்பர்லி ஆன் த இன்விசிபிள் சேர். ஸோ மரியோ வந்து அந்த மேஜிக்கை எப்படி உட்கார முடியும்? மரியோ வந்து மேனேஜ் பண்ணாதான், அந்த சேரில் வந்து ப்ராப்பராக மேனேஜ் பண்ணாதான் உட்கார முடியும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் வெதர் ஹி சக்சீட்ஸ் ஆர் நாட். உட்கார முடியுமா இல்லையான்னு சொல்லிட்டு அது எல்லாமே டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ நம்ம 4 கொஷின் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் போகலாமா? நெக்ஸ்ட் பாருங்கள், லெட் அஸ் டிஸ்கஸ். மரியோ சக்ஸஸ்ஃபுல்லி சேட் ஆன் இன்விசிபிள் சேர் ஆன் இஸ் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். ஸ்டேட் வெதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ மரியோ வந்து அந்த சேரில் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே வந்து உட்காந்துட்டாருன்னு சொல்கிறாங்க. அது ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ஆஃப் ஃபால்ஸ். ஏன்னா உட்காரல, அது இன்விசிபிளாக இருந்ததால் கீழே விழுந்துட்டாங்க. fill in the blanks with a suitable word. சூட்டபிள் வேர்ட் நம்ம ஃபில் பண்ணலாமா?
பார்க்கலாமா? மரியோஸ் கிராண்ட்ஃபாதர் சேலஞ்ச்ட் ஹிம் டு அ பெட் ஆஃப் என்ன சேலஞ்ச் பண்ணாரு மரியோட கிராண்ட்ஃபாதர்? சாட், ஃப்ரூட் சாட் தானே நம்ம பார்த்தோம். நம்ம பிக்சர்லையும் பார்த்தோம். மரியோஸ் கிராண்ட்ஃபாதர் சேலஞ்ச்ட் ஹிம் அ பெட் ஆஃப் ஃப்ரூட் சாட். ஓகேவா? நெக்ஸ்ட் மேட்ச் த ஃபாலோயிங் கேரக்டர் வித் தர் ஆக்ஷனோட நம்ம மேட்ச் பண்ணோம். குனீத், அஸ்மா அண்ட் தீபா ஹெல்ட் மரியோ அப் ஸோ யூ வுடன்ட் ஃபால். கீழே விழாமல் இவங்க 3 பேரும் பிடிச்சிக்கிட்டாங்களா, இல்லை அவன் கீழே விழும்போது எல்லாரும் சிரிச்சாங்களா? ஸோ குனீத், அஸ்மான், தீபா தானே மரியோவோட ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஹெல்ட் மரியோ அப் அண்ட் ஸோ ஹி வுடன்ட் ஃபால். கீழே விழாமல் பிடிச்சிக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, லெட் அஸ் திங்க் அண்ட் ரிஃப்ளெக்ட். இது பார்க்கலாமா? ரீட் த ஃபாலோயிங் லைன்ஸ் அண்ட் ஆன்சர் த கொஷின் தட் ஃபாலோஸ். Take it. It's a very special chair. As it's invisible, it's rather tricky to sit on. தாத்தா என்ன சொன்னார்? இது ஸ்பெஷல் சேர், இது வந்து கண்ணுக்கு தெரியாது, இது ரொம்ப ட்ரிக்கியாக இருக்கும் உட்கார்றதுக்கு. பட் இஃப் யூ டேக் இட் டு ஸ்கூல் அண்ட் மேனேஜ் டு சிட் ஆன் இட், இது நீ ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போய் இந்த சேரில் நீ மேனேஜ் பண்ணி உட்காந்தா, தென் த மேஜிக் வில் ஒர்க் அண்ட் யூ பி ஏபிள் டு டில் ஹூ யுவர் ரியல் ஃப்ரெண்ட்ஸ் ஆர். அப்போ தான் உனக்கு தெரியும் இந்த மேஜிக் ஒர்க் பண்ணும், உன்னோட ரியல் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு தெரியும். ஸோ இந்த 3 கொஷின் நம்ம இப்போ இந்த பேராகிராஃப் படித்து நம்ம சால்வ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, the chair is a special and invisible. இதுதான் இதோட ஆன்சர். இந்த பேராகிராஃப் படிச்சுட்டு தான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். The chair is special and invisible. இந்த ஆன்சர் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட், why was it tricky to sit on the chair? ஏன் ரொம்ப ட்ரிக்கியாக இருந்துச்சு அந்த சேரில் உட்கார்றதுக்கு? It was hard to sit on the chair because it was invisible. ஏன்னா அது கண்ணுக்கு தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு உட்கார்றதுக்கு. ஸோ மரியோ couldn't see where to sit properly. ஸோ மரியோவால் பார்க்க முடியல எங்கே உட்காரணும்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட், why does Mario's grandfather call the chair special? ஏன் மரியோட தாத்தா வந்து அந்த சேர் வந்து ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்கிறாரு? ஏன்னா Mario's grandfather calls it special because it helps Mario to find out whose real friends are. ஏன் அப்படி சொன்னாருன்னா, அப்போதான் மரியோ வந்து அவனோட ரியல் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ நம்ம இதில் இருக்க 3 கொஷின்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பாருங்க, வெயிட் செகண்ட் கொஷின் ஸ்டார்ட் பண்ணலாம். வெயிட் ஜஸ்ட் ஸ்லைட் டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஹி செட். யார் இது சொன்னது ஸ்லைட் டெக்னிக்கல் ப்ராப்ளம்னு? யார் இது சொன்னது? கண்டிப்பாக மரியோ தான். ட்ரைங் அகெயின், திரும்பியும் ட்ரை பண்ணி, பட் அகெயின் ஹி மிஸ் த சீட் காசிங் மோர் சர்ப்ரைஸ் லுக்ஸ் அண்ட் லாஃப்டர். திரும்பவும் வந்து இந்த சீட்லேருந்து கீழே விழுந்து எல்லாரும் சிரிச்சாங்க. மரியோ உடன்ட் கிவ் அப். ஆனால் மரியோ வந்து கிவ் அப்பே பண்ணல. ஃபில் இன் த பிளாங்க் வித் சூட்டபிள் ரீசன். கரெக்டான ரீசன் வச்சு நம்ம ஃபில் பண்ணலாமா? மொத்தம் எத்தனை கொஷின்ஸ் இருக்குது? 3 கொஷின்ஸ் இருக்குது. வாங்க பார்க்கலாம். Mario says there was a technical problem because ஏன் டெக்னிக்கல் ப்ராப்ளம் சொன்னா? ஏன்னா because he couldn't see the invisible chair. அந்த invisible chair வந்து பார்க்க முடியலை. Mario's friends were very caring and helpful. State whether true or false. ஸோ மரியோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப கேர் பண்ணி ஹெல்ப் பண்ணாங்களா? ஃபால்ஸ். மோஸ்ட் ஆஃப் மரியோ ஃப்ரெண்ட்ஸ் லாஃப்ட் அட் ஹிம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவனை பார்த்து சிரிச்சாங்க. எக்ஸப்ட் ஃபார் குனீத், அஸ்மா அண்ட் தீபா ஹூ வர் கைண்ட். ஸோ குனீத், அஸ்மா அண்ட் தீபா தான் கைண்டாக இருந்தாங்க. நெக்ஸ்ட், சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் டு கம்ப்ளீட் த சென்டென்ஸ். மரியோ வுடன்ட் கிவ் அப். திஸ் ஷோ இஸ். ஸோ மரியோ வந்து கிவ் அப் பண்ணுற மாதிரி இல்லை, விடுற மாதிரி இல்லை, நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு சொல்கிறது என்ன காமிக்குது? ஸ்ட்ராங் பில்டாக, சப்போர்ட்டிவாக இருக்கிறதா? ஸ்ட்ராங் பில்டுனா என்ன? நான் ஒரு விஷயத்தில் ரொம்ப பண்ணியே ஆகும்னு நினைக்கிறது. சப்போர்ட்டிவ்னா ஒரு விஷயத்துக்கு மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது. லவ்விங்னா ஒருத்தர் மேலே நம்ம அன்பாக ஒரு அக்கறையாக இருக்கிறது. ஹார்ட் ஒர்க்கிங்னா கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணுறது. ஆனால் இதில் மரியோ வந்து ஸ்ட்ராங் வில், நான் கண்டிப்பாக பண்ணியேன்னு திருவன் இருக்கிறது. ஸோ இதோட ஆன்சர் என்ன? ஸ்ட்ராங் வில்டு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் 6 கொஷின் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள், வாட் வாஸ் த பெட் அபவுட்? பெட் வந்து எதை பற்றி? த பெட் வாஸ் அபவுட் வெதர் மரியோ ரியலி ஹேட் அஸ் மெனி ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேஸ் ஹி தாட். ஸோ அந்த பெட் வந்து எதை பற்றி? அந்த ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ் வந்து மரியோக்கு இருக்காங்களா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு தான். ஹிஸ் கிராண்ட் ஃபாதர் பிலீவ் தட் மெனி ஆஃப் த பீப்புள் மரியோ கால் ஃப்ரெண்ட்ஸ் வேர் ஜஸ்ட் அக்வான்டன்சஸ். ஸோ வந்து அந்த கிராண்ட் ஃபாதர் என்ன நினைக்கிறாரு? மரியோ வந்து ஃப்ரெண்ட்ஸ்ன்னு கூப்பிட்றவங்க எல்லாருமே வந்து ஒரு கம்பேனியன், ஒரு பார்ட்னர், ஒரு அக்வான்டன்சஸ். அதுதான் அதோட மீனிங். ஒரு பார்ட்னராக இருக்கிறது, ஒரு விஷயத்தை செய்யும் போது நமக்கு கம்பெனியன் ஹெல்ப் பண்ணுறது தான் சொல்கிறாரு. வாட் ஹேப்பன் வென் மரியோ சேட் ஆன் த சேர் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம்? மரியோ அந்த சேரில் உட்காரும் போது ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சு? வென் மரியோ ட்ரை டு சிட் ஆன் த இன்விசிபிள் சேர் த ஃபர்ஸ்ட் டைம் ஹி லாஸ்ட் ஹிஸ் பேலன்ஸ் அண்ட் ஃபெல். ஸோ பேலன்ஸ் தவறி கீழே விழுந்தாச்சு. ஹிஸ் கிளாஸ்மேட் லாஃப்ட் அட் ஹிம். கிளாஸ்மேட்ஸ் எல்லாரும் சிரிச்சாங்க. How was Mario able to find his real friends? Mario real friends எப்படி கண்டுபிடிச்சாங்க? Mario found out whose real friends were when Gunit, Asma and Deepa. Mario வந்து real friends யாருன்னு Gunit, Asma and Deepa ஹெல்ப் பண்ணவங்க. Stay steady on the invisible chair. ஸோ invisible chairல என்ன ஸ்டெடியாக உட்கார இருக்கிறதுக்கு இவங்க 3 பேர் தான் ஹெல்ப் பண்ணாங்க. while the others just laughed. ஸோ எல்லாரும் சிரிச்சாங்க. இவங்க தான் ரியல் ஃப்ரெண்ட்ஸ்னு
என்ன பண்ண மாதிரியோ கண்டுபிடிச்சான். நெக்ஸ்ட் பாருங்க, டு யூ திங்க் தட் மேஜிக் சேர் டெஸ்ட் வாஸ் குட், வை டு யூ சே ஸோ? ஸோ நீங்கள் நினைக்கிறீங்களா மேஜிக் சேர் டெஸ்ட் வந்து ரொம்ப நல்லது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க கொஷனில். நான் என்ன நினைக்கிறேன்னா, எஸ் த மேஜிக் சேர் டெஸ்ட் வாஸ் யூஸ்ஃபுல் பிகாஸ் இட் ஷோட் மரியோ ஹூ ட்ரூலி கேட் ஃபார் ஹிம். ஸோ இந்த மேஜிக் சேர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல பெஸ்ட்டான டெஸ்ட். ஏன்னா வந்து இதில் தான் தெரிஞ்சிச்சு ஏர் வந்து உண்மையான ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு, பை சீங் ஹூ ஹெல்ப் ஹிம் வென் ஹீ நீடட் ஹிட். ஸோ அந்த நேரத்துக்கு யார் தேவையோ, நம்மளோட ஹெல்ப் தேவையோ, நமக்கு ஹெல்ப் தேவையோ அவங்க பண்ணதால் வந்து மரியோக்கு இது ஒரு பெஸ்ட்டான டெஸ்ட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள், வாட் டஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் லைஃப் மீன்ஸ் டு யூ? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் லைஃப்னா என்ன உங்களுக்கு? டு மீ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் லைஃப் மீன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஆல்வேஸ் கேர் ஃபார் யூ, சப்போர்ட் யூ அண்ட் ஸ்டே பை யுவர் சைட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் லைஃப்னா நமக்கு ஆல்வேஸ் வந்து நம்ம கூட கேரிங்காக இருக்கிறது, சப்போர்ட்டிங்காக இருக்கிறது, நம்ம பக்கம் எப்பவும் இருக்கிறது, என்ன ஆனாலும் சரி, நோ மேட்டர் வாட் ஹேப்பன்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, த கிராண்ட் ஃபாதர்ஸ் ஐடியா ஹெல்ப் மரியோ ஃபைண்ட்ஸ் இஸ் ரியல் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கிராண்ட் ஃபாதரோட ஐடியா வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு மரியோக்கு ரியல் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. மென்ஷன் எனி அதர் வே தட் வுட் ஹெல்ப் யூர் ஃபைண்ட் அவுட் ஹூ யுவர் ரியல் ஃப்ரெண்ட்ஸ் ஆர். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா, வேறு ஏதாச்சும் ஒரு வழியில் சொல்லுங்களேன் உங்களோட ரியல் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு சொல்லிட்டு. ஆன்சர் என்னன்னு பார்க்கலாமா? Another way to find real friends is to notice who stays with you and supports you during hard times without asking for anything in return. என்ன சொல்கிறாங்க, இன்னொரு வழி கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்னா, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி, உங்களோட ஹார்ட் டைம்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி இருக்கிறவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அதுக்கு பதிலாக எனக்கு இது கொடு, அது கொடு, சாக்லேட் கொடு, நீ சாக்லேட் கொடுத்தா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறதுலாம் ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க. எனிதிங் இன் ரிட்டனுக்கு எனிதிங் எதுவுமே கேட்கக்கூடாது, அதுதான் ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, லெட் அஸ் லேர்ன். ரீட் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் ஃப்ரம் த டெக்ஸ்ட். இந்த டெக்ஸ்ட்டில் நம்ம ரீட் பண்ணலாமா? படிங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்லி, சடன்லி, டாக்கிங், கேரியிங், கால், ஷோட். படிச்சாச்சா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க, கம்ப்ளீட் த ஃபாலோயிங் டேபிள் டிவைடிங் த வேர்ட்ஸ் இன்டு 2 பார்ட்ஸ். இப்போ இந்த படித்த வேர்ட்ஸில் நம்ம 2ஆக டிவைட் பண்ண போகிறோம். ஸோ 1 வந்து ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்கள், ஃப்ரெண்ட்லி. என்ன பண்ணியிருக்காங்க, ஃப்ரெண்ட் ஒரு வேர்டாக இருக்குது, லாஸ்ட் 2 வேர்ட்ஸை வந்து திருப்பியும் பிரிச்சிருக்காங்க லீன்னு சொல்லிட்டு. இது எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாமா? த வேர்ட்ஸ் இன் அ காலம் ஏ ஆர் கால் த ரூட்ஸ் வேர்ட்ஸ். இந்த காலம் ஏல கொடுத்துருக்காங்கல்ல இந்த ஃப்ரெண்ட், இதுதான் ரூட் வேர்ட்னா என்ன? இதுதான் மெயினான வேர்டு, கரெக்டான வேர்டு, இதுதான் ஒரிஜினல் வேர்டு. இதுக்கு வந்து எந்த சேஞ்சஸும் பண்ணல. ஃப்ரெண்டுனா நமக்கு எல்லாருக்கும் தெரியும்ல, ஃப்ரெண்டுனா என்ன, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு தெரியும். த சீக்வன்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ் தட் ஆர் காலம் பி விச் கம்ஸ் ஆஃப்டர் த ரூட் வேர்ட்ஸ் ஆர் கால் சஃபிக்ஸஸ். இது வந்து ஒரிஜினல் வேர்ட், இதுதான் மெயினான ஒரு கேரக்டர் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், லீகோ இருக்குன்னா, நீங்கள் லீகோவில் நிறைய பேர் கலர் கலராக செட் பண்ணி விளையாடுவீங்கள்ல, அது மாதிரி 3, 4 இருக்கும். இது மாதிரி 3 இருக்குன்னா நீங்கள் 4th செட் பண்ணாதான் அந்த லீகோ வந்து ஃபுல்லாகும். கரெக்டாக அதே மாதிரி தான் இந்த ஃப்ரெண்டோட வேர்டில் நம்ம 2 வேர்ட்ஸ் செட் பண்ணாதான் கரெக்டாக இருக்கும். 2 லெட்டர் செட் பண்ணாதான் அது வந்து கம்ப்ளீட் ஆகும். அதுக்கு தான் மெயின் வேர்ட், மெயினான நீங்கள் விளையாடுற லீகோவோட ஒரு பீஸ் வந்து நீங்கள் செட் பண்ணிங்கன்னா அந்த ஹோல் அந்த விஷுவலே வந்து ஃபுல்லாகிடும், ஃபுல்லாக அந்த டாய்ஸ் கவர் ஆகிடும்ல, அதே மாதிரி தான். இப்போ ஃப்ரெண்டோட நம்ம லீ சேர்த்ததால் அது என்ன ஆச்சு, ஃப்ரெண்ட்லின்னு ஆச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சடனோடு சேர்ந்ததால் லீ சேர்ந்ததால் சடன்லி ஆச்சு. டாக்கோடு சேர்ந்ததால் ஐஎன்ஜி சேர்ந்ததால் டாக்கிங் ஆச்சு. கேரியோட ஐஎன்ஜி சேர்த்ததால் கேரிங்னு ஆச்சு. காலோட ஈடி சேர்த்ததால் என்னாச்சு, கால்டு ஆச்சு. ஷோவோட ஈடி சேர்த்ததால் கால்டு ஆச்சு. அதே மாதிரி தான் இது எல்லாமே மெயினான வேர்ட்ஸ். இது மெயினான லீகோ. இந்த லீகோவோட நீங்கள் ஒரு குட்டி குட்டி பீஸ் ஆட் பண்ணிங்கன்னா அது வந்து ஃபுல் வேர்டாக மாறிடும். ஓகேவா? இந்த குட்டி குட்டி பீசஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் இங்கிலீஷில், சஃபிக்ஸஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேவா? சஃபிக்ஸஸ்னால் என்ன, லீ, ஐஎன்ஜி, இடி, இது மாதிரி குட்டி குட்டி வேர்ட்ஸ் நம்ம லாஸ்ட்டில் சேர்க்கறதால சஃபிக்ஸஸ்ன்னு இங்கிலீஷில் சொல்கிறோம். ரூட் வேர்ட்னா என்ன, மெயினான வேர்ட்னா என்ன, ஃப்ரெண்ட், சடன், டாக், கேரி, கால், ஷோ. ஸோ இதோட குட்டி குட்டி லீகோ பீசஸை சேர்த்ததால நம்ம இதை வந்து ஃபுல் வேர்டாக நம்ம மாற்றுறோம். ஓகேவா? புரிஞ்சிருச்சு? ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிறது மேட்ச் த ஃபாலோயிங் ரூட் வேர்ட்ஸ் வித் சூட்டபிள் சஃபிக்ஸஸ். இதுக்கு முன்னாடி நம்ம ரூட் வேர்ட்ஸ் அண்ட் சஃபிக்ஸஸ் பார்த்தோம்ல, அதை வச்சு நம்ம மேட்ச் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட். செகண்ட் என்ன பண்ண போகிறோம்னா, யூ கேன் யூஸ் அ சஃபிக்ஸ் மோர் தென் ஒன்ஸ் ஆஸ் ஷோன். ஸோ இந்த சஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, இதை 1லேருந்து 2 முறை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். யூஸ் தெம் டு மேக் சென்டென்சஸ் ஆஃப் யுவர் ஓன், ஒன் ஹேஸ் பீன் டன் ஃபார் யூ. ஸோ இந்த ரூட் வேர்ட் அண்ட் சஃபிக்ஸ் வச்சு சென்டென்ஸும் எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் மேட்ச் பண்ணிடலாம், அப்புறம் சென்டென்ஸ் உருவாக்கலாம். மேஜிக், இதோட சஃபிக்ஸ் என்ன, ஏஎல், மேஜிக்கல் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. கேர், ஸோ இதோட சஃபிக்ஸ் என்ன,
கேர்ஃபுல். செலிப்ரேட், செலிப்ரேட்டோட சஃபிக்ஸ் என்ன? செலிப்ரேஷன். லாஃப், லாஃபோட சஃபிக்ஸ் என்ன? லாஃப்டு. வண்டர், வண்டரோட சஃபிக்ஸ் என்ன? ஃபுல், வண்டர்ஃபுல். நம்ம ஒன்றுத்துக்கு 2 முறை அதிகமாக எத்தனை முறை வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஹெல்ப், ஹெல்ப்போட சஃபிக்ஸ் என்ன? ஹெல்ப்ஃபுல். செகண்ட் டைம் ரிப்பீட் ஆகுது பாருங்க. ஃப்ரெண்ட், ஃப்ரெண்டோட சஃபிக்ஸ் என்ன? ஃப்ரெண்ட்ஷிப். ஃப்ரெண்டோட சஃபிக்ஸ் என்ன? ஃப்ரெண்ட்ஷிப். கரேஜ், கரேஜோட சஃபிக்ஸ் என்ன? கரேஜியஸ். ஓகேவா? ஸோ இதோட இந்த சஃபிக்ஸ் முடியுது. நெக்ஸ்ட் இப்போ நம்ம சென்டென்ஸ் கிரியேட் பண்ணலாம். இந்த சஃபிக்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணும்போது நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்கணும். எப்படி ஸ்பெல்லிங் சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்களா? ஜஸ்ட் நீங்கள் அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வாங்க பார்க்கலாம். ஸோ மேஜிக்கை நம்ம என்ன சேஞ்ச் பண்ணோம்? மேஜிக்கல். ஸோ சென்டென்ஸ் பார்க்கலாமா? த மெஜிஷியன் பெர்ஃபார்ம்ட் அன் அமேசிங் மேஜிக்கல் ஆக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, கேர், கேர்ஃபுல். பி கேர்ஃபுல் வைல் கிராசிங் த மெயின் ரோடு. இந்த சென்டென்ஸ்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டே வாங்க, புக்கில் நோட் பண்ணிகிட்டே வாங்க. செலிப்ரேட், celebration. My grandmother 19th birthday celebration was grand and joyful. Next பாருங்க, laugh, laugh, ed add பண்ணிருக்கோம் லாஸ்ட்ல. everyone laughed at the comical clown. Next பாருங்க, wonder, wonderful. The children had a wonderful time at the beach. Next பாருங்க, help, helpful-ஆ நம்ம சேஞ்ச் பண்ணோம்ல suffix add பண்ணி. The old boarders were very helpful in making the new one settle down comfortably. Next பாருங்க, friend, friendship. Their friendship has grown and deepened over the years. Next பாருங்க, courage, ship, courageous. இது நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் சென்டென்ஸ்ல? The courageous soldier rescued many civilians buried in the lands. இங்கிலீஷில் ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். அப்ஜெக்டிவ்னா என்ன? அப்ஜெக்டிவ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்சனோட குவாலிட்டி இல்லை ஒரு பொருளோட குவாலிட்டியை டிஸ்கிரைப் பண்ணுறது, நல்லா விவரித்து சொல்கிறது தான் என்ன? அப்ஜெக்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாமா? இங்கே வாங்க பார்க்கலாம். ஸோ த வேர்ட் தட் டிஸ்கிரைப் த குவாலிட்டி ஆஃப் அ பர்சன் ஆர் திங். மேபி அது ஒரு திங்காக கூட இருக்கலாம், இல்லை மேரியோ மாதிரி ஒரு பர்சனாக கூட இருக்கலாம். ஸோ அவங்கள டிஸ்கிரைப் பண்ணுறது, அவங்கள எப்படி டிஸ்கிரைப் பண்ணலாம்? ஸோ மேரியோ எப்படி நம்ம டிஸ்கிரைப் பண்ணலாம்? மேரியோ வந்து இந்த கதையில் எப்படி இருந்தால், இந்த பையன் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தான், கான்ஃபிடென்ட்டாக நான் கண்டிப்பாக பண்ணுவேன், இந்த இன்விசிபிள் சேரில் உட்காருன்னு சொல்லிட்டு கான்ஃபிடென்ட்டாக இருந்தான். நெக்ஸ்ட் என்ன? பர்சிஸ்டண்ட்டாக இருந்தான். பர்சிஸ்டண்ட்னா என்ன? திரும்ப ட்ரை பண்ணிகிட்டே இருக்குது. கீப் ட்ரையிங், கீப் ட்ரையிங், ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தது, பர்சிஸ்டண்ட்டாக இருந்தான். நெக்ஸ்ட் கரேஜியஸ், ரொம்ப தைரியமாக இருந்தான் மேரியோ. நெக்ஸ்ட் பாருங்க, ரெசிலியன்ட். ரெசிலியன்ட்னா என்ன? அடிக்கடி கீழே விழுந்தோம், எகிரி எகிரி என்ன பண்ண, அந்த சேரில் வந்து உட்காந்துட்டு இருந்தான். ஸோ வந்து ரெக்கவர் குவிக்லி, ரெக்கவர் குவிக்லி. எவ்வளோ ஃபெயில் ஆனாலும் சரி திரும்ப வந்து ஒரு கம்பேக் கொடுத்துக்கிட்டே இருந்தான். என்னென்ன அட்ஜெக்டிவ்ஸ் நம்ம பார்த்தோம்? ஸோ மேரி எப்படியாப்பட்ட ஒரு ஆள்? ரெசிலியண்ட்டான ஒரு ஆள், கரேஜியஸான ஒரு ஆள், கான்ஃபிடென்ட்டான ஒரு ஆள், பர்சிஸ்டண்ட்டான ஒரு ஆள். ஸோ ஒரு பர்சனோட குவாலிட்டிஸ், எத்தனை குவாலிட்டிஸ் மேரியோட இருக்குது? கான்ஃபிடென்ட், பர்சிஸ்டன்ட், ரெசிஸ்டன்ட், கரேஜியஸ், ரெசிலியண்ட் அண்ட் கரேஜியஸ். இது எல்லாமே நம்ம இங்கிலீஷில் இது என்ன சொல்லுவோம்? ஒரு பர்சனை ஒரு குவாலிட்டி டிஸ்கிரைப் பண்ணுறது தான் அட்ஜெக்டிவ்ஸ்னு சொல்லுவோம். நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிறது மேட்ச் ஈச் வேர்ட் அட்ஜெக்டிவ்ஸ் இன் காலம் ஏ வித் சூட்டபிள் வேர்ட் நவுன் இன் காலம் பி. ஸோ அட்ஜெக்டிவ்ஸோட நம்ம நவுனை மேட்ச் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் பாருங்க, யூ கேன் மேக் மோர் தென் ஒன் காம்பினேஷன். ஒன் காம்பினேஷனுக்கு நம்ம அதிகமாக மேக் பண்ணலாம். ஒன் ஹேஸ் பின் டன் அஸ் அன் எக்ஸாம்பிள். ஸோ எக்ஸாம்பிள் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, பிரேவ் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கிளவர், கிளவரோட எது மேட்ச் ஆகும்? நவுன், என்ன நவுன் மேட்ச் ஆகும்? கிளவர் பிளான். நெக்ஸ்ட் டேஸ்டி பாருங்க, டேஸ்டியோட எந்த நவுன் மேட்ச் ஆகும்? டேஸ்டியோட பார்த்தீங்கன்னா டேஸ்டி பீனட்ஸ் மேட்ச் ஆகும். ஹெவியோட எது மேட்ச் ஆகும்? ஹெவி, இது இருக்குன்னு பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, ரெயின் இருக்குது, நெக்ஸ்ட் சோல்ஜர் இருக்குது, கோல்டு இருக்குது, ஹெவி ரெயின். நெக்ஸ்ட் பாருங்கள், ஸ்லைட், ஸ்லைட்டோட எது மேட்ச் ஆகும்? ஸ்லைட், ஸ்லைட்டோட எது மேட்ச் ஆகும்? ஸ்லைட் கோல்ட் மேட்ச் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் ட்ரூவோட எது மேட்ச் ஆகும்? ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ் மேட்ச் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், இதை வச்சு நம்ம இப்போ சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஆல்ரெடி இப்போ நம்ம மேட்ச் பண்ணிட்டோம். இப்போ நம்ம சென்டென்ஸ் பார்க்கலாம். பிரேவ் வச்சு பிரேவ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மேட்ச் பண்ணியிருக்கோம். இதை வச்சு சென்டென்ஸ் பார்க்கலாம். த பிரேவ் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டுட் பை ஈச் அதர் டியூரிங் த சேலஞ்ச். நெக்ஸ்ட் பாருங்கள், கிளவர், கிளவர் பிளான். She made a clever plan to solve the problem quickly. நெக்ஸ்ட் பாருங்க, டேஸ்டி அண்ட் பீனட்ஸ். டேஸ்டி பீனட்ஸ் வச்சு நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். We enjoy the tasty peanuts at the party. Heavy rain, heavy rain. The heavy rain lasted all night and flooded the streets. Next பாருங்க, slight cold, slight cold. He caught a slight cold but felt better the next day. Next, true friends, true friends. True friends always support you in difficult times. So adjective plus noun வச்சு ஒரு phrase உருவாக்கி நம்ம sentence create பண்ணிட்டோம். எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. So next பாருங்க, நம்ம complete the paragraph with suitable adjective noun pairing. adjective noun pairing கொடுத்துருக்காங்களே கீழே, இதை வச்சு நம்ம இந்த பாக்ஸை வச்சு நம்ம ஃபில் பண்ண போகிறோம்.
பாக்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஓல்ட் புக், மேஜிக்கல் அட்வென்ச்சர், ஹாப்பி பாய், அமேசிங் ஸ்டோரிஸ், ஃபண்டாஸ்டிக் அட்வென்ச்சர், கலர்ஃபுல் கிரியேச்சர் அண்ட் ஓல்ட் கேஸ்டல். நம்ம செலக்ட் பண்ணலாமா? ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் அ லிட்டில் வில்லேஜ். எது வரும்? இன் அ லிட்டில் வில்லேஜ் அ ஹாப்பி பாய். என்ன வரும்? ஹாப்பி பாய் தான் இங்கே வரும். ஹாப்பி பாய். ஹாப்பி பாய் named Abhishek found an old book. Found an old book in the attic. He read என்ன வரும்? Amazing stories. He read amazing stories. எழுதிக்கோங்க, என் கூட எழுதிட்டு வாங்க நீங்கள் எல்லாரும். அமேசிங் ஸ்டோரிஸ் அபவுட் ஃபெரி லேண்ட்ஸ். நெக்ஸ்ட் என்ன இருக்குது பாருங்க. ஓல்ட் கேஸ்டல்ஸ். என்னென்ன இருந்துச்சு அதில்? ஓல்ட் கேஸ்டல்ஸ். ஓல்டு கேஸ்டல் மார்க் பண்ணிக்கோங்க. ஓல்ட் கேஸ்டல் எங்கே இருக்குது? ஓல்ட் கேஸ்டல்ஸ் அண்ட் கலர்ஃபுல் கிரியேச்சர்ஸ். கலர்ஃபுல் கிரியேச்சர்ஸ். கலர்ஃபுல் கிரியேச்சர்ஸ். இன்னைக்கு இங்கே ஸ்பேஸ் பத்தல, நீங்கள் கரெக்டாக எழுதிக்கோங்க. கலர்ஃபுல் கிரியேச்சர்ஸ். அபிஷேக்ஸ் ஐஸ் காட் பிக் ஆஸ் ஹி இமேஜின் திஸ். என்ன வரும்? நெக்ஸ்ட் மேஜிக்கல் அட்வென்ச்சர். என்ன வரும் இங்கே? மேஜிக்கல் அட்வென்ச்சர். கூட எழுதிட்டு வாங்க. He told his friends about the stories and they started to have their own fantastic adventures when they played together. So old book யூஸ் பண்ணியாச்சு, மேஜிக்கல் அட்வென்ச்சர் யூஸ் பண்ணியாச்சு, ஃபண்டாஸ்டிக் அட்வென்ச்சர் யூஸ் பண்ணி நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆன்சரும் கீழே கொடுத்துருக்கேன், இதை வச்சு கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. Let us listen. You will listen to Manu talk about her friend. So Manu ஒருத்தவங்க அவங்க ஃப்ரெண்டு பற்றி பேசுவாங்க. மோனிகா. as you listen fill in the blanks with words. ஸோ மோனிகாவை பற்றி பேசுவாங்க, அது கேட்டு நீங்கள் வந்து எழுதணும். இதுக்கான டிரான்ஸ்கிரிப்ட் வந்து 73 பேஜ் நம்பரில் இருக்குது. ஸோ பாருங்கள். Manu found it difficult when she took admission in the school. என்ன இங்கே வரும்? இங்கே வர்றது வந்து difficult. Next, Manu met supportive and helped in their many ways. Manu was supportive. Next பாருங்க. So it was not so uncomfortable for the new girl to adjust in the new school. Both friends experienced difficult and happy moments together. Next பாருங்க. Manu is grateful. to Monica making her life easy and finding. ஸோ இங்கே கீழே ஆன்சர் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதுவும் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? வேணும்னா இதை பார்த்து கூட நீங்கள் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள். let us speak. work in pairs. read the following qualities of friends. ஸோ இதை நீங்கள் பேராக தான் பார்ட்னர்ஸோட, உங்கள் கம்பேனியன்ஸோட நீங்கள் ஒர்க் பண்ணலாம். குவாலிட்டிஸ் ஆஃப் ஃப்ரெண்டை பற்றி நம்ம படிக்க போகிறோம். லவ்விங், ஹானஸ்ட், கைண்ட், கேரிங், லாயல், பொலைட், ரெஸ்பெக்ட்ஃபுல், டீம் ஒர்க்கர் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் பேரை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறீங்க. சூஸ் எனி 4 பாசிட்டிவ் குவாலிட்டிஸ். இதில் கொடுத்துருக்க 4 பாசிட்டிவ் குவாலிட்டிஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கிவ் அ ரீசன் ஃபார் யூர் சாய்ஸ். என்ன ரீசன் நீங்கள் கொடுக்கணும்? யூஸ் த ஹிண்ட்ஸ் கிவன் பிலோ வென் யூ ஸ்பீக். ஸோ நீங்கள் இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணி தான் நீங்கள் பேச போகிறீங்க. ஆல்ரெடி சென்டென்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் பாருங்கள். வென் ஐ திங்க் அபவுட் த குவாலிட்டிஸ் ஐ வாண்ட் இன் அ ஃப்ரெண்ட். ஸோ என்ன குவாலிட்டிஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட வேணும்? ஐ சூஸ் லவ்விங் சூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஹானஸ்ட். நெக்ஸ்ட் பாருங்கள். லாயல் இங்கே இருக்க லாயல் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். ஃபர்ஸ்ட் 4 நம்ம சொல்லியிருந்தாங்கல்ல, அந்த ஃபர்ஸ்ட் 4 செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கான ரீசன் நம்ம கொடுக்கலாமா? லவ்விங் பாருங்கள். ஐ ஃபீல் மை ஃப்ரெண்ட் ஷுட் பி லவ்விங் பிகாஸ் அ லவ்விங் ஃப்ரெண்ட் ஷோஸ் வார்ம்த் அண்ட் கேர் அண்ட் அக்செப்ட்ஸ் மீ ஈவன் வென் ஐ மேக் மிஸ்டேக். ஸோ லவ்விங் ஃப்ரெண்ட் எப்படி இருக்காங்க? ஸோ நம்ம மேலே ரொம்ப வார்மாக இருக்காங்க, கேராக இருக்காங்க, ரொம்ப அன்பு செலுத்துகிறாங்க. நம்ம எப்படி இருக்கோமோ அப்படியே எடுத்துறாங்க. லவ்விங் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள். ஹானஸ்ட் ஃப்ரெண்ட் எப்படி இருக்காங்க? ஐ திங்க் த குவாலிட்டி ஐ வாண்ட் இன் மை ஃப்ரெண்ட் இஸ் ஹானஸ்டி. ஹானஸ்டினா என்ன? நேர்மையாக என் ஃப்ரெண்ட் இருக்கணும்னு சொல்கிறாங்க. த ரீசன் இஸ் தட் ஐ வாண்ட் சம் ஒன் ஐ கேன் கம்ப்ளீட்லி ட்ரஸ்ட் அண்ட் கவுண்ட் ஆன் இன் எனி சுச்சுவேஷன். ஸோ எல்லா நேரத்துலையும் எல்லா சுச்சுவேஷன்லையும் நம்ம நம்பலான்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். லாயல். ஐ பிலீவ் மை ஃப்ரெண்ட் ஷுட் பி லாயல் ஸோ தட் தே ஆல்வேஸ் ஸ்டாண்ட் பை மீ அண்ட் சப்போர்ட் மீ நோ மேட்டர் வாட் ஹேப்பன்ஸ். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே என் கூட லாயலாக இருக்கணும், எப்போவுமே என் கூட நிற்கணும், சப்போர்ட் பண்ணணும் எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங். இஃப் மை ஃப்ரெண்ட் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தென் வி கேன் சால்வ் ப்ராப்ளம்ஸ் கால்வி. என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தால் நாங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம், ரொம்ப காமாகவும் இருக்கலாம். அண்ட் அவாய்ட் unnecessary fights which helps keep our friendship strong. ஸோ தேவையில்லாத சண்டைகளை தவிர்க்கலாம்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். let us write.
Read the message that Mario has written to his friends Deepa, Guneet and Asma. ஸோ மரியோ வந்து ஒரு மெசேஜ் எழுதுறாரு. யார் யாருக்கு? தீபா, குனீத் அண்ட் அஸ்மாக்கு எழுதுறாரு. நம்ம படிக்கலாமா? டியர் தீபா, ஐ ஃபீல் ஸோ ஸ்பெஷல் தட் யூ ஆர் மை ஃப்ரெண்ட். நீ ரொம்ப ஸ்பெஷலான ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு நான் இதை எழுதுறேன். ஐ நோ யூ வில் ஆல்வேஸ் பி தேர் ஃபார் மீ. ஸோ நீ எல்லா நேரத்துலையும் என் கூட இருப்ப. பிஃபோர் கோயிங் டு பெட் ஐ சேட் அ லிட்டில் ப்ரேயர் ஃபார் குனீத், அஸ்மா அண்ட் யூ. நான் பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்க 3 பேருக்கும் நான் ப்ரே பண்ணுவேன். யூ மேட் மீ ரியலைஸ் த வேல்யூ ஆஃப் ஹேவிங் குட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நல்ல ஒரு வேல்யூவான ஃப்ரெண்ட்ஸ் என் கூட இருக்கிறத வந்து நான் வந்து ரியலைஸ் பண்ணுறேன். நீ தான் வந்து ரியலைஸ் பண்ண வச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பெஸ்ட் விஷஸ் மரியோ. நெக்ஸ்ட் பாருங்க, தீபாக்கு எழுதியாச்சு. நெக்ஸ்ட் அஸ்மாக்கு. டியர் அஸ்மா, ஐ ஃபீல் பிளெஸ்ட் டு நோ தட் யூ ஆர் மை ட்ரூ ஃப்ரெண்ட். நான் ரொம்ப பிளெஸ்டாக, ரொம்ப அதிர்ஷ்டசாலியாக நான் உணர்றேன் நீ என் ட்ரூ ஃப்ரெண்டாக இருக்கிறதால. ஐ வுட் ஹவ் ஃபாலன் அகைன் டுடே இஃப் இட் வாசன்ட் ஃபார் குனீத், தீபா அண்ட் யூ. ஸோ நீங்கள் 3 பேரும் இல்லைன்னா நான் கண்டிப்பாக எனக்கு விழுந்திருப்பேன். ஐ நோ ஐ கேன் ஆல்வேஸ் டிபெண்ட் ஆன் 3 ஆஃப் யூ. நான் உங்கள் 3 பேரையும் வந்து நம்பி டிபெண்ட் பண்ணியிருக்கலாம். நோ மேட்டர் வாட், எந்த விஷயம்னாலும் நான் டிபெண்ட் பண்ணியிருக்கலாம்னு சொல்கிறாங்க. பெஸ்ட் விஷஸ் மரியோ. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ குனீத்க்கு எழுதியிருக்காங்க. நம்ம கரெக்டான வேர்டை வந்து நம்ம இப்போ சூஸ் பண்ணோம். ஐ ஆம் தேங்க்ஃபுல் டு தான் இதோட ஆன்சர். தேங்க்ஃபுல் டு காட் டு ஹேவ் யூ அஸ் அ ரியல் ஃப்ரெண்ட். என்ன ஃப்ரெண்டு? ரியல் ஃப்ரெண்ட். ரியல் தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபார் லைஃப். வென் everyone was laughing at me, Deepa, Asma and you showed me that you care for me. You are indeed a blessing. என்னது ஆன்சர்? என்ன? blessing in my life. ஸோ இதுதான் ஆன்சர். நீங்கள் உங்கள் புக்கில் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். நான் ரைட் யுவர் ஓன் மெசேஜ் டு யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் யூ மே டேக். ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஓன் மெசேஜ் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு எழுதலாம். ஸோ ஐடியாஸ் ஃப்ரம் ஸ்டோரி, த அன்லைக்லி பெஸ்ட் ஃப்ரெண்ட், அந்த போயம், த ஃப்ரெண்ட்ஸ் ப்ரேயர் வச்சு நீங்கள் வந்து எழுதலாம். ஓகேவா? நான் வந்து எழுதுறது பியூக்கு எழுதுறேன். டியர் பியூ, ஐ ஃபீல் truly lucky to have a friend like you. Your friendship means the world to me. ஸோ உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் கிடைக்க நான் ரொம்ப லக்கியாக இருக்கேன். இந்த வேர்ல்டுலேயே வந்து உன் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எனக்கு ரொம்பவே முக்கியம். ரொம்பவே வந்து இட் மீன்ஸ் மீன்ஸ்னா என்ன? மீன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உலகமே இதுதான் அப்படின்னு சொல்கிறது. யூ ஹேவ் ஆல்வேஸ் பீன் தேர் ஃபார் மீ. எப்போ நீ என் கூட இருந்திருக்கு. ஈவன் டியூரிங் டஃப் டைம்ஸ் அண்ட் ஐம் ரியலி தேங்க்ஃபுல் ஃபார் யுவர் பேஷன்ஸ், சப்போர்ட் அண்ட் என்கரேஜ்மெண்ட். ரொம்ப கஷ்டத்துலேயும் வந்து நீ என் கூட இருந்திருக்கு. அதுக்காக நீ ரொம்ப பேஷண்ட்டாக இருந்திருக்கு, ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கு, எனக்கு என்கரேஜ் பண்ணியிருக்க. அவர் ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஸ்பெஷல் பார்ட்ஸ் ஆஃப் மை லைஃப் அண்ட் ஐ ஹோப் ஐ கேன் ஆல்வேஸ் பி த கைண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட் யூ நீட். ஸோ என்னோட லைஃப்பில் வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இம்பார்ட்டண்டான பார்ட். நீ வந்து நான் நம்புறேன் எப்பவும் நீ என் கூடவே இருப்ப, கைண்டாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு. ஐ வாண்ட் டு பி சம்ஒன் ஹூ அண்டர்ஸ்டாண்ட் யூ, ஸ்டாண்ட் பை யூ அண்ட் ஷேர் போத் யுவர் ஹாப்பினஸ் அண்ட் சேலஞ்சஸ். நான் எப்பவுமே உன் கூட உன்னை புரிஞ்சிக்கணும், உன் கூடவே நிற்கணும், அப்புறம் வந்து உன்னோட ஹாப்பினஸை நான் ஷேர் பண்ணிக்கணும், உன் சேலஞ்சஸை நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் பீங் such a loyal and wonderful friend. ஸோ என் கூட இருக்கிறதுக்கு நீ வந்து ஒரு லாயலான வண்டர்ஃபுல்லான ஒரு ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு தேங்க்யூ. ஐ செரிஷ் ஆல் த மெமரிஸ் வி ஹவ் மேட் அண்ட் லுக் ஃபார்வர்ட் டு மெனி மோர் அஹெட். ஸோ நான் நம்மளோட நினைவுகள்லாம் நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் நிறைய எதிர்பார்க்குறேன் இதுக்கு மேலே நம்ம இருப்போம்னு சொல்லிட்டு வித் லாட்ஸ் ஆஃப் லவ், அன்ஷிகா. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள். லெட் அஸ் எக்ஸ்ப்ளோர். ஃபைண்ட் அவுட் மோர் ஸ்டோரிஸ் அபவுட் ஃப்ரெண்ட்ஷிப். ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி நீங்கள் நிறைய ஸ்டோரிஸ் கண்டுபிடிக்கணும். இட் குட் பி ஃப்ரம் யுவர் ஸ்டேட். உங்கள் ஸ்டேட்டாக இருக்கலாம், இல்லை அதர் ஸ்டேட்டாக இருக்கலாம், இல்லை அதர் கண்ட்ரீஸும் இருக்கலாம். யூ கேன் ஷேர் தெம் வித் யுவர் கிளாஸ். உங்களோட கிளாஸில் வந்து நீங்கள் இது ஷேர் பண்ணலாம். ஆன்சர். ஸ்டோரிஸ் அபவுட் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா வெரி ஸ்பெஷல் அண்ட் இம்பார்ட்டன்ட் நமக்கு இல்லையா? ஹியர் ஆர் ஸ்டோரிஸ் அபவுட் ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரம் இந்தியா. இந்தியாவில் நம்ம ஒரு ஸ்டோரிஸ் எடுத்துக்கலாம். தட் ஷோஸ் ஹவு ஃப்ரெண்ட்ஸ் கேன் ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் ஈச் அதர். ஸோ ஒரு ஃப்ரெண்டு வந்து எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க, 2 பேருக்கும் மாறி மாறி எப்படி சப்போர்ட் பண்ணிப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த ஸ்டோரி காமிக்க போகுது. என்ன ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா கர்ணா அண்ட் துரியோதனாவோட ஸ்டோரி தான் எடுத்திருக்கேன். நிறைய பேர் நீங்கள் கேட்டிருப்பீங்க, உங்கள் தாத்தா பாட்டி அம்மா அப்பா சொல்லி கேட்டிருப்பீங்க. நம்ம இதுலேயும் பார்க்கலாம். கர்ணா வாஸ் born in a royal family but was raised by a poor family. ஸோ அவர் ராயல் ஃபேமிலியில் அவர் பிறந்தாலும் ரைஸ் ஃபேமிலியில் அவர் ரைஸ் பண்ணியிருக்காங்க. மெனி பீப்புள் டிடன்ட் ட்ரீட் ஹிம் வெல். ஸோ நிறைய பேர் அவர் நல்லா ட்ரீட் பண்ணல. ஆனால் துரியோதனா அ பிரின்ஸ் பிகம் கர்ணாஸ் ட்ரூ ஃப்ரெண்ட். இவர் தான் வந்து கர்ணாவோட ட்ரூ ஃப்ரெண்டாக இருந்திருக்காரு. ஹி மேட் கர்ணா அ கிங் டு ஹெல்ப் ஹிம். ஸோ வந்து இவர் வந்து என்ன பண்ணார், கர்ணாவை வந்து ஒரு கிங்காகவே ஆக்கிட்டாரு. கர்ணா ஸ்டேட் லாயல் டு துரியோதனா அண்ட் ஸ்டுட் பை ஹிம் ஆல்வேஸ். ஸோ கர்ணா வந்து துரியோதனாக்கு ரொம்ப லாயலாக வந்து இருந்திருக்காங்க. எல்லா பிரச்சனையும் கூட நின்றுருக்காங்க. ஈவன் இன் ஹார்ட் டைம்ஸ்லேயும் கூட இருந்திருக்காங்க. த ஃப்ரெண்ட்ஷிப் ஷோஸ் ஹவு ஃப்ரெண்ட்ஸ் ஈச் அதர் நோ மேட்டர் வாட். எப்படி இருந்தாலும் சரி இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பில் தெரியுது எப்படி ஒரு கஷ்டத்துலையும் வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பாருங்கள். டிஸ்கிரைப் யுவர் ஃப்ரெண்ட்ஷிப் பை ஃபில்லிங் இந்த blanks with suitable word. திஸ் இஸ் known as acrostic poem. ஸோ acrostic poemனா என்ன? ஃபர்ஸ்ட் லெட்டரை வச்சு நம்ம வந்து அப்படி ஃபில் பண்ணுறது. ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸை வச்சு நம்ம பண்ணலாமா? ஸோ பாருங்கள்.
Answer. F for friendly, always kind and ready to help. Friendly. R for reliable, I can trust them anytime. I for interesting, makes every moment fun and exciting. E for encouraging, always cheers me on to do my best. N for nice, treats everyone with kindness and care. D for dependable, stands by me when I need help. S for supportive, helps me when I am sad or in trouble. நீங்க இந்த லெட்டர்ஸை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், complete the following task by talking to different people of different age group as mentioned in the table. You may divide the class into groups to do the following. ஸோ இந்த நீங்கள் குரூப்பாகவும் பண்ணலாம். இந்த டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க கூட நீங்கள் பேசி தான் இதை நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். வாட் டஸ் ஃப்ரெண்ட்ஷிப் மீன் டு யூ? நீங்கள் 50+ கிட்ட கேட்கலாம், உங்கள் தாத்தா பாட்டி கிட்ட. உங்கள் அம்மா அப்பா 31 to 49, இல்லை 20 to 30 உங்கள் சித்தி சித்தப்பா அது மாதிரி கேட்கலாம். 12 to 19 உங்களோட சிப்ளிங்ஸ் கிட்ட கேட்கலாம். ஸோ ஆஃப்டர் கேதரிங் ரெஸ்பான்ஸ் எல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட ரெஸ்பான்ஸ் வந்து நீங்கள் அவங்ககிட்ட கேட்டு தான் எழுதணும். டிஸ்கஸ் சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃபரன்சஸ் அக்ராஸ் ஏஜ் குரூப். ஸோ என்ன டிஃபரன்ஸ்னு சொல்லிட்டு நீங்கள் காமிக்கணும். ரிஃப்ளெக்ட் ஹவு வியூ பாயிண்ட்ஸ் ஆன் ஃப்ரெண்ட்ஷிப் மே சேஞ்ச் வித் ஏஜ் அண்ட் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஏஜ் போக போக அவங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி மாறுது, ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு நீங்கள் சொல்லணும். நெக்ஸ்ட் சம்மரி ஆஃப் த குரூப் ஆஃப் ரெஸ்பான்ஸ். ஸோ சம்மரைஸ் பண்ணணும், மொத்தத்தையும் வந்து சம்மரைஸ் பண்ணணும். எம்பசைசிங் கீ தீம்ஸ் ஆர் யூனிக் இன்சைட்ஸை வச்சு நீங்கள் மொத்தமே எப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்க்ளூட் பண்ணணும். ஓகேவா, பார்க்கலாமா? ஸோ 50+ இருக்கவங்க என்ன சொல்கிறாங்க? பீப்புள் ஓவர் 50 see friendship and deep connection with people who think like them. They love sharing memories and value friends who stay by them in hard times. ஸோ 50+ இருக்கவங்க என்ன நினைக்கிறாங்க? ஸோ நம்ம கூட யார் கஷ்டத்தில் இருக்காங்களோ அவங்களோட மெமரிஸ்லாம் வந்து செரிஷ் பண்ணுறாங்க. They forgive small disagreement, enjoy celebrating ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் டுகெதர். ஸோ சின்ன சின்ன தப்பு ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணியிருந்தாலும் அதை அவங்க மறந்துட்டு ஸ்பெஷல் மூமெண்ட்ஸை வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. தேர் ஃப்ரெண்ட்ஸ் கிவ் தெம் ஸ்ட்ரென்த் அண்ட் ஹாப்பினஸ். ஸோ 50+ இருக்கவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரென்த் அண்ட் ஹாப்பினஸ் கொடுக்குறாங்க. 31 to 49 பார்த்தீங்கன்னா people aged 31 to 49 want friends who are reliable and understand the stress of adult life. adult லைஃபோட ஸ்ட்ரெஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு புரிஞ்சிக்கணும்னு நினைக்கிறாங்க. they appreciate friends who support them and help with daily challenge like work and family. ஸோ யாராவது வந்து அவங்களுக்கு ஒர்க்லேயும் சரி ஃபேமிலிலையும் சரி ஒர்க் பண்ண அவங்க அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. they look for friends who listen and give good advice. ஸோ இந்த வயசில் உள்ளவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, நல்ல அட்வைஸ் வந்து கொடுக்கணும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம சொல்கிறதெல்லாம் லிசன் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. 20 to 30 ஏஜ் ரேஞ்சில் பார்க்கலாமா? people is 20 to 30 want friends who help them grow personally and in their career. ஸோ கரியரில் நான் வளர்றது மட்டும் இல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸும் நல்லா வளரணும்னு பார்க்குறாங்க. they need friends for advice about big decision like job or relationship. ஜாப்ஸ்லையும் சரி இல்லை ஒரு மேரேஜ் அது மாதிரி ரிலேஷன்ஷிப்லையும் சரி அவங்க அட்வைஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. they want friends who encourage and inspire them and have fun together. லைக் ஃபன்னாக இருக்கணும், அதே மாதிரி என்கரேஜும் பண்ணணும், அவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்த்து இன்ஸ்பயர் ஆகணும்னு நினைக்கிறாங்க. 12 to 19 பார்த்தீங்கன்னா teenager look for friends who share their hobbies like sports, music and games. ஸோ இது எல்லாத்துலேயும் வந்து ஒரே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். ஸ்போர்ட்ஸ், மியூசிக் அண்ட் கேம்ஸ்லேயும் வந்து ஒரே இன்ட்ரெஸ்ட் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. they want friends for emotional support as they face school stress and family expectation. ஃபேமிலி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறதால வந்து எமோஷனல் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் help them feel accepted and build their self confidence. ஸோ வந்து ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஸோ அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படியே அக்செப்ட் பண்ணுறாங்க, அவங்க செல்ஃப் கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ணுறாங்க. டீன் ட்ரஸ்ட் their friends with secrets and need them to understand who they are. ஸோ டீன்ஸ் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து சீக்ரெட்ஸால் வந்து சொல்லி அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணி ட்ரஸ்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி அவங்க யாருன்னு சொல்லிட்டு அவங்க நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம சம்மரைஸ் பண்ணலாமா? டிஸ்கஷன் சிமிலாரிட்டி அண்ட் டிஃப்ரென்ஸஸ். சிமிலாரிட்டிஸ் என்ன? எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஆர் சப்போர்ட்டிவ், அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ட்ரஸ்ட் பற்றி. எந்த ஏஜ் ரேஞ்சாலும் இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க, அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. நெக்ஸ்ட் ட்ரஸ்ட் பற்றி நம்பிக்கை தன்மையாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. they want to enjoy good times with their friends. எல்லாரும் வந்து எல்லா ஏஜ் ரேஞ்சும் சரி, மேபி இட்ஸ் 50 or 20, இட்ஸ் 10. ஸோ எல்லாரும் வந்து குட் டைம்ஸ் ஃப்ரெண்ட் கூட ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. டிஃப்ரென்சஸ் என்ன? எங்கர் பீப்புள் வாண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ அக்செப்ட் தேம் அண்ட் ஷேர் தேர் இன்ட்ரெஸ்ட். ஸோ எங்கர் பீப்புள் வந்து அவங்களோட சேம் இன்ட்ரெஸ்ட்டை ஷேர் பண்ணணும், எப்படி இருக்காங்களோ அவங்கள அப்படியே அக்செப்ட் பண்ணணும்னு பார்க்குறாங்க. ஃபன் அண்ட் பிலாங் ஃபார் ஃபன்னாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஓல்டர் பீப்புள் வந்து டீப்பாக இருக்கணும், ஃப்ரெண்டு வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங், எப்பவும் கடைசி வரை கூட இருக்கணும். ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே ட்ரஸ்ட் பேஸ் பண்ணி இருக்கணும், லைஃப் சேலஞ்சஸை வந்து ஃபுல்லாக வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. நெக்ஸ்ட் இதை நம்ம எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணணும்? இந்த ரிஃப்ளெக்ஷன் நம்ம பார்க்கலாமா? when we are young we look for friends who help us fit in and explore new things. ஸோ நம்ம எங்கே இருக்கும்போது நமக்குள்ளே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபிட் ஆகணும் அப்படின்னு பார்க்குறோம், நியூ திங்ஸை வந்து அவங்களோட சேர்ந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். as we grow older we appreciate friends who stay with us during good times and bad times. ஆனால் வயசு ஆக
நம்ம ஃப்ரெண்டு நம்ம கூடவே ஸ்டே பண்ணணும்னு நினைக்கிறோம். குட் டைம்ஸ்லயும் சரி, பேட் டைம்ஸ்லயும் சரி. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டார்ட்டிங் அ ஜாப் ஆர் ஃபேமிலி சேஞ்சஸ் ஹவ் வி திங்க் அபவுட் ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ நம்ம ஒரு ஜாப் ஸ்டார்ட் பண்ணும்போது, ஃபேமிலி சேஞ்ச் பண்ணும்போது நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எல்லாமே அந்த லைக் வந்து திங்கிங்லாம் வந்து எல்லாமே மாறுது. ஓல்டர் பீப்பிள் வேல்யூ லாங் டர்ம் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஷேர் மெமரிஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் லைஃப். ஆனா ஓல்டர் பீப்பிள் என்ன நினைக்கிறாங்க? லாங் டர்ம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து லைக் வந்து ஓல்டர் பீப்பிள் வந்து அதை ரொம்ப மதிக்கிறாங்க, வேல்யூ குடுக்குறாங்க. அந்த ஓல்டர் லைக் வந்து அந்த மெமரிஸ் வந்து ஷேரும் பண்றாங்க, அண்டர்ஸ்டாண்டும் பண்ணிக்கிறாங்க. ஸோ சம்மரி லாஸ்ட் இதுதான். ஃப்ரெண்ட்ஷிப் மீன்ஸ் டிஃப்ரெண்ட் திங்ஸ் அட் டிஃப்ரெண்ட் ஏஜஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் வந்து டிஃப்ரெண்ட் ஏஜஸில் வந்து டிஃப்ரெண்ட் திங்காக இருக்குது, வேறு விஷயமா இருக்குது. வென் யங் வி வாண்ட் ஃப்ரெண்ட்ஸ் டு ஹேவ் ஃபன் வித் அண்ட் டு பிலாங். லைக் வந்து யங்காக இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபன்னாக இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் ஓல்டராக மாறும்போது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து நமக்கு விசுவாசமாக இருக்கணும், லாயலாக இருக்கணும், நமக்கு சப்போர்ட் பண்ணணும், சப்போர்ட்டர்ஸ் அண்ட் ஷேர் அவர் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். நம்மளோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணணும். பட் நோ மேட்டர் வாட் ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டேஸ் இம்பார்ட்டன்ட் த்ரூ அவுட் அவர் லைஃப். என்ன ஆனாலும் சரி, ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நம்ம லைஃப்பில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்டாகவே இருக்குது. ஸோ இதோட இந்த சேரோட என்சிஆர்டி சொல்யூஷன் முடியுது. இது நான் 2 பார்ட்டாக அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துட்டு செகண்ட் பார்ட் பாருங்கள், உங்களோட என்சிஆர்டி சொல்யூஷன் கம்ப்ளீட் ஆகிடும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching.